ஸோ மாங்காய் வந்து 2 கிலோ இருக்கும். இதை வெட்டி துணி போட்டு மூடியிருக்கேன். மூடிடுடா. தலையில் வைக்காத. இது எதுக்குன்னா இதை வந்து அப்படியே ஒரு 1 மணிக்கு விட்டுற போகிறேன். அது கொஞ்சம் ட்ரை ஆகுறதுக்காண்டி வச்சுருக்கேன். அப்படி நீங்கள் வெயிலில் கூட வைக்கலாம். அங்கே கார்டன் ஒர்க் நடக்கிறதுனால நான் வெளியே வைக்கல, ஏன்னா தூசி ஆயிரும்னு. இது பாருங்கள், மிச்சம் மாங்காய் எல்லாத்தையும் இந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டு பழுக்கிறதுக்கு வேண்டி இதை வந்து அந்த ரூமில் கொண்டு வச்சிட போகிறேன். ஸோ இது ட்ரை ஆனோன்னு உங்களுக்கு காணிக்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து அந்த ஆவக்காய் ஊறுகாய்க்கு வந்து பிக்லிங் மசாலா பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து மிளகாவை வந்து வறுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் வெயில் இருக்கும்போது வெயிலில் கூட காய வைக்கலாம், ஆனால் நான் வந்து வறுத்துருவேன், அப்போ ட்ரை ஆகிடும் உங்களுக்கு ஃபுல்லாட்டு. ஸோ இது நல்லா வறுத்துட்டு அதனால் நெக்ஸ்ட்டு எது போடணுன்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நான் மிளகா வந்து வறுத்துட்டேன். வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போது இதே பேனில் கடுகும் வெந்தயமும் வறுக்க போகிறோம். ஸோ நான் இதோட அளவு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம். ஓகே, ஸோ இதையும் நல்லா வறுத்துடலாம். இது படன்னு பொரியும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துருவோம். ஸோ இங்கே பாருங்கள், படன்னு பொரியுதில்ல, இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து இதை கூல் பண்ணிடலாம். கூல் ஆனதுக்கப்புறம் தான், நல்ல கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதை பொடிக்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம மிளகா எல்லாமே வறுத்துட்டேன்ல, இது கூல் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து பவுட்ரு பண்ணிடுறேன். பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதுதான் நம்மளோட பிக்லிங் ஸ்பைஸ். ஸோ இதில் வந்து உப்பு மட்டும் இனி போடணும். ஸோ இதுதான் வந்து ஸ்பைஸ் மிக்ஸ். இனி மஞ்சள் பொடியும் உப்பு மட்டும் தேவை. ஸோ நீங்கள் வந்து இதை ஃபைனாக பொடிச்சிக்கலாம், இல்லைன்னா வந்து கொரப்பாக பொடிச்சிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். நான் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃபைனாக தான் பொடிப்பேன். ஸோ இப்போ ஃபைனலாக நான் எதை வறுத்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. ஸோ அயோடின் இல்லாத கல்லுப்பு வாங்க பார்த்துக்கோங்க. இதை வந்து லைட்டாக கலர்லாம் வர வேண்டாம், அந்த ஈரத்தன்மை போகணும், அது வரைக்கும் நல்ல டோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸோ இதை இப்போ இது கூலானோடனே இதை எடுத்து நான் இதையும் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிட போகிறேன். ஸோ இதுக்கு சால்ட் எல்லாம் வந்து அந்தளவுக்கு சரி வராது. ஸோ உங்கள்கிட்ட சால்ட்டு தான் இருந்துச்சுன்னா அயோடின் ஃப்ரீ சால்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து பவுட்ரு பண்ணிடுறேன். பவுடர் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பிக்கிளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். நான் அந்த பெரிய பேசின் எடுத்துக்கோங்க, நல்ல பெரிய சைஸ் பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மஞ்சள் பொடி போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பிக்கிள் மசாலா இருக்குல்ல, அதை போட்டோம். அப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற கல்லுப்பு, ஸோ ஒரு மரக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா சுத்தமான கை யூஸ் பண்ணும். ஈரமே இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த பாத்திரம் எதுலேயுமே ஈரமே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இதில் என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னா நல்லா வாஷ் பண்ணி ட்ரெயின் காய வச்சு வச்சுருக்கேன். இது நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலை யூஸ் பண்ணிக்கலாம், கருப்பு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாட்டு நல்லெண்ணெய். ஸோ பச்சை நல்லெண்ணெய், கோல்ட் ப்ரெஸ்டு ஆயில் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் நல்லெண்ணெய் வந்து பெஸ்ட்டு. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடும். ஸோ நல்லெண்ணெய் இன்னும் காணாது, இன்னும் விடணும். ஸோ
இங்கே பாருங்கள், நான் எல்லாமே ஊற்றி நல்லெண்ணெய்லாம் தாராளமாக ஊற்றி ஆவக்காய் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இனி வந்து இது 5 நாள் மேரினேட் ஆகணும். இந்த பவுல்லே இருக்கட்டும். டெய்லி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். டெய்லி 2 times 3 times மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5 நாளில் உங்களுக்கு இந்த மாங்காய் சாஃப்ட் ஆயிரும், சென்னா போட்டது சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கண்ணாடி பாட்டிலில் இல்லைன்னா பீங்கான் பாட்டிலில் மாற்ற போகிறோம். ஸோ இது 5 நாள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நாள் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஒரு வெள்ளை துணியை மேலே மூடிட்டு வெயிலில் 2 நாள் வச்சு எடுத்துருங்க. நல்ல வெயில் அடிக்கும்போது வெயிலில் நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. பட் இதில் வந்து தண்ணி எதுவுமே பற்றக்கூடாது. அதனால் நல்ல காஞ்ச பாத்திரத்தில் காஞ்ச இடத்துல வச்சுக்கோங்க. ஒரு 5 நாள் இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பாட்டிலில் ஊற்றி வைக்கணும். பாட்டிலில் ஊற்றி வைக்கும்போது மேலே வந்து ஒரு லேயர் ஆயில் இருக்கணும். நல்லெண்ணெயோ ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா விடணுன்னாலும் நீங்கள் விட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் ப்ரிசர்வ் ஆகும். ஸோ இப்படி தான் ஆவக்காய் ஊறுகாய் பண்ணணும். பாருங்கள்.